தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம் மனதில் என்னென்ன கேள்விகள் இருந்ததோ, கோபம் இருந்ததோ, ஆதங்கம் இருந்ததோ, இது எல்லாவற்றையும் சரமாரியாக சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து, முக்கியமாக தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்தில அப்படின்னா, நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நம்முடைய சகோதரிக்கு நடந்த அந்த கோரச் சம்பவம், அந்த பாலியல் சம்பவம் குறித்து வழக்கில் தான் இந்த கேள்விகணைகளை தொடுத்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கேள்விகளாக நீதிமன்றம் என்ன கேட்டது என்பதனை, அவர்கள் என்ன கேட்டார்கள் என்பதனை படித்தவாறே நான் இங்க சொல்றேன். முதல் கேள்வி அது என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர்கள், அதாவது நீங்க போட்ட எஃப்ஐஆர் இது எப்படி வெளியே வந்தது அப்படின்ற கேள்விக்கு 14 பேர் இது தரவிறக்கம் செய்திருக்காங்க. அதுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சு அதை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரியான வழக்குகள்ல, அதாவது பெண்கள் மீதான பாலியல் ரீதியான வழக்குகளா இருக்கட்டும், அல்லது சிறுவர், சிறுமியர் மீதான வழக்குகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழக்குகள்ல எஃப்ஐஆர் என்பது அது ஆட்டோமேட்டிக்காவே அது பிளாக் ஆகிவிடும். அது வெளியில பார்க்க முடியாது. நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்பொழுது நீங்க பார்க்க முடியாது அப்படின்ற சூழல்ல, இது எப்படி வெளியே வந்தது என்ற சர்ச்சைக்கு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு இந்த விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, இதில என்ன விளக்கமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் தரப்பில இருந்து, இது இபிகோ என்பது இருந்தது. அது இன்றைக்கு பாரதிய நியாய சம்ஹிதம் என்று மாறி இருக்கிறது. இபிகோ என்பது பிஎன்எஸ் என்கிற பாரதிய நியாய சம்ஹிதம் என்று மாறி இருக்கின்ற காரணத்தினால, அதனால் ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக, டெக்னிக்கல் கிளிட்ச் அதன் காரணமாக இது வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னதற்கு, அதை ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை என்றாலும் கூட, சில கேள்விகளை நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர் கேட்குறாங்க. இது 2 நீதியரசர்கள் பெஞ்சு, சுப்பிரமணியம் மற்றும் லக்ஷ்மி நாராயணன். அதை லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் கேட்கிறார், நீங்கள் ஜூலை 1 இபிகோ என்பது பாரதிய நியாய சம்ஹிதம் என்று மாறி இருக்கிறது. ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இது போன்று எத்தனை வழக்குகள் வந்திருக்கலாம், அந்த வழக்குகளில் எத்தனை வழக்குகள் இது மாதிரி எஃப்ஐஆரை நீங்கள் வெளியே விட்டீங்க இந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு காவல்துறைக்கு அது மேலே எந்த கட்டுப்பாடும் இல்லை, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை இதை வெளியிடவில்லை, இந்த எஃப்ஐஆரை காவல்துறை வெளியிடவில்லை அப்படின்றதை தெளிவுபடுத்துகிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அதற்கு நீதியரசர், அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும், நீங்கள் எப்படி இப்போவே சொல்கிறீங்க, அதுக்கு தனியாக ஒரு விசாரணை நடத்துங்க, விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்திருக்க வேண்டும், அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் கிடைத்திருந்தாலும் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இதை மீடியாக்களில் 2 மீடியா பர்சனாலிட்டிஸ், 2 ஊடகவியாளர்கள் இதை வெளியிட்டார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. அவர்கள் செயல் என்ன, எத்தகையது, எப்படி, எதற்காக, ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்றதையும் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அடுத்து பார்த்திங்கனாக்க, நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர் சொல்கிறாரு, இந்த எஃப்ஐஆர் முதல்ல ஒழுங்காக இந்த வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா என்றால் இல்லை, இது அந்த பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்டுவது போல, அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கே காரணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, விக்டிம் பிளேமிங் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதியரசர் சுப்பிரமணியம் கேட்குறாரு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட உட்கார்ந்து நீங்கள் அவங்கள அசஸ் பண்ணியிருக்க வேண்டாமா, அவங்களுக்கு வழி நடத்தி இருக்க வேண்டாமா, எப்படி அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழி நடத்தியிருக்க வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியமான ஆவணமாக இருக்கும் அப்படின்ற நிலையில் நீங்கள் அதை செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் இடைமறுத்து சொல்கிறார், இந்த எஃப்ஐஆரை படித்தால் பெண்கள் தான், அவர்கள் அணிகின்ற உடைதான் அவர்கள் மீதான குற்றச்செயல்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு எஃப்ஐஆரை இப்படியெல்லாம் நீங்கள் டிராஃப்ட் பண்ணலாமா, ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது இப்படி தயாரிக்கப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இதுக்கு காவல்துறை ஆணையர் சொல்லியிருக்காரு, ஒரு அக்யூஸ்டு தான், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக எங்களுக்கு விசாரணையில், இதுவரையில் நடத்தப்பட்டிருக்கின்ற விசாரணையில் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் மிக தெளிவாக சார் என்ற ஒரு நபரை குறிப்பிட்டு இருக்கும். அந்த சார் என்ற நபர், அந்த சார் யார் என்று தெரியாது, யார் அந்த சார், நான் திமுக தான் அந்த சார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த சார் யார் என்பது, அங்கிருந்து எப்படி ஃபோன் வந்தது என்பது குறித்து தான் இப்போ கேள்வி.
இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் தான் இதில வந்து ஈடுபட்டிருக்காரு. அவர நாங்க கைது பண்ணிட்டோம். அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க? அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும்பொழுது, இல்ல ஒருவர் தான் ஈடுபட்டிருக்கிறார் என்று இதுவரையில் நடந்த விசாரணையில் நாங்க முடிவுக்கு வந்தோம். ஆனால் இனிமேல் தான் அது பார்க்கணும். வேற யாராவது இருக்காங்களா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீதியரசர் சுப்பிரமணியம் வந்து கமிஷனர் வந்து மீடியாவை பிரஸ் மீட் கண்டக்ட் பண்றாரு இல்லையா? இதுக்கு வந்து அவர் அனுமதி பெற்றாரா? அரசாங்கத்திடமிருந்து முன்னனுமதி பெற்றாரா? அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து வழக்கறிஞர் என்ன சொல்றாருனாக்கா, கமிஷனர் வந்து அ சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அவர் வந்து மீடியாவை அணுகலாம். அது மட்டும் இல்லாம, கமிஷனர் வந்து மீடியாவை சந்திக்கக்கூடாது என்ற எந்த தடையும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் உள்துறை செயலாளர்ட்ட போய் அனுமதி வாங்கி கொண்டு தான் கமிஷனர் வந்து சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீதியரசர் கேட்ட மற்ற கேள்விகளுக்கும் கமிஷனர் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா தான், அதாவது ரொம்ப யோசித்து தான் அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னும் சொல்றாரு. இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் யுவர் ஆனர் அப்படின்னு நீதியரசர்களை பார்த்து, இந்தியாவிலேயே ஆய்வுகளின் அடிப்படையில இந்தியாவிலேயே கோவையும், சென்னையும் தான் வந்து பாதுகாப்பான மாநகரங்கள் என்று கருதப்படுகின்றன அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு நீதியரசர்கள் வழக்கறிஞரை பார்த்து, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாநகரங்களோ, இந்த நகரங்களோ, அதாவது சென்னை, கோவை இவையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் அங்க வாழும் மக்கள். அவர் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக. அதனால் அங்கு சட்டம் ஒழுங்கு குறைவாக இருக்கிறது. நீங்கள் ஏதோ தனியாக வந்து பிரத்யேகமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை அப்படின்னு தலையிலேயே ஒரு ஓங்கி ஒரு குட்டை வைக்கிறார்கள் அரசு வழக்கறிஞர் உடனே. மீடியா வந்து பொறுப்பாக நடந்துக்கணும் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீதியரசர் சுப்பிரமணியம் வந்துட்டு, நாங்கள் போய் ப்ரெஸ்ஸை போயிட்டு நீங்கள் இதை பேசுங்க இதை பேசாதீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க உங்களை பற்றி நல்ல செய்திகள் கூட தான் தெரிவிக்கிறாங்க. அப்போ மட்டும் இனிக்குதா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அதற்கும் பதில் இல்லை. இந்த எஃப்ஐஆரை வந்து வெளியிட்டதே அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர் தரப்பான தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு, இதை ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்துகின்றன, இந்த விஷயத்தை வந்து பூதாகரமாக்கி இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதோட அரசு தரப்புடைய வாதம் முடிவடைகிறது. அப்போ இந்த வாத பிரதிவாதங்களை பார்க்கும் பொழுது, மீடியா மீது பழியை போட்டு காவல்துறையும் அரசாங்கமும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறது அப்படின்றது புரியுது. இதை நீதி அரசர்களும் புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாங்க, சும்மா சும்மா நீங்கள் வந்து இந்த ஊடகங்களை குறை சொல்கிறத விடுங்க, சரியா? ஊடகங்கள் உங்களை பற்றி நல்லா சொன்னால் மட்டும் அது மட்டும் இனிக்குது, உங்களை பற்றி குறை சொன்னால் மட்டும் உங்களுக்கு கசக்குது. இதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஊடகங்களுக்கு ஒரு சில குறைந்தபட்ச பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படின்றதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் மீதான எந்த விமர்சனமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து ஆரோக்கியமானது அல்ல என்று பொருள்பட நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதிலிருந்து ஒன்று தெளிவாகிறது. என்னன்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய வக்கீல் அணி, முக்கியமாக அவங்க வரலட்சுமி அந்த பெண் வக்கீல், அவங்க கொடுத்த அந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தானாக முன்வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால். அதில் சரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்விகள் உண்மையான சாட்டை அடிகளாக, விளம்பரத்திற்கான சாட்டை அடிகள் கிடையாது, உண்மையான சாட்டை அடிகளாக இருந்திருக்கிறது. இதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றம் தொடர்ந்து இவர்களிடம் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்பதோடு அல்லாமல் இந்த விசாரணையை, இந்த வழக்கு விசாரணையை நீர்த்து போகச் செய்வதற்கு சில அரசியல் பின்பலம் கொண்டவர்கள், முக்கியமாக ஆளும் தரப்பினர், முக்கியமாக இல்லை ஆளும் தரப்பினர் தான், திமுகவினர் தான், திமுக அரசாங்கம் தான், இவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆல்ரெடி அந்த முயற்சியை ஏற்கனவே அந்த முயற்சியை துவங்கிவிட்டார்கள். அதனால்தான் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அணிந்த உடையிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து இங்கே பேசு பொருளாக்கப்பட்டு அவர் மீது தான் தவறு, புதருக்குள் சென்றார் அப்படின்ற வாதம் வைக்கப்படுகிறது. இது எல்லாமே குற்றம் செய்தவனை தப்பிக்க வைப்பதற்கும், அந்த குற்றம் செய்தவன் பின்னால் அவனோட இருந்த நபர், அதாவது அந்த ஆடி கார்னு சொல்கிறாங்களே, அந்த ஆடி கார் யாரோடது, அந்த சார் யார், இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற சந்தேகம் வலுத்து கொண்டே வருகிறது.
அப்ப இதற்கான விடை நீதிமன்றம் கேட்கின்ற கேள்விகளிலும், இந்த நீதிமன்றம் கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர்கள் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்கிறார்கள், கொடுக்கப் போகிறார்கள் என்பதிலும் தான் அடங்கி இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.